ஹாய் குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எங்க கோதேஷ் கிட்ஸ் பிபிஎஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வருஷம் நம்ம பிபிஎஸோட தலைப்பு என்ன தெரியுமா? பர்த் ரைட், அதாவது பிறப்புரிமை. அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? நாம எங்க பிறக்க வேண்டும், எந்த நாட்டுல பிறக்கணும், எந்த குடும்பத்துல பிறக்கணும், அதுவும் எத்தனாவது பிள்ளையா பிறக்கணும், ஆணா பெண்ணா, எதையுமே நம்மால முடிவெடுக்க முடியாவிட்டாலும் நாம எங்க பிறக்கிறோமோ அதை நம் குடும்பம் என்றும் நம் நாடு என்றும் உரிமை கொண்டாடுறோம்ல, அதுதான் பிறப்புரிமை என்று கூறுகிறோம். அது மட்டுமா, நம்ம பெற்றோர் கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கும் சொத்தை பிள்ளையா பிறந்த ஒரே காரணத்துக்காக நம்ம கஷ்டப்படாமலேயே அதை பெற்றுக்கொள்கிறோம். இதை தான் பிறப்புரிமை என்று கூறுகிறோம். இது எவ்வளோ பெரிய கிஃப்ட் இல்ல? ஒரு முறை ஒரு செய்தியை கேள்விப்பட்டேன். விமானத்தில் பயணம் செய்து கொண்டிருந்த ஒரு பயணிக்கு நடுவானில் விமானம் பறந்து கொண்டிருக்கும் போதே பிரசவ வலி ஏற்பட்டு விமானத்திலேயே குழந்தை பிறந்ததான். பொதுவாக எந்த நாட்டில் குழந்தை பிறக்கிறதோ அது அந்த நாட்டின் பிரஜை என்ற உரிமையை பெறும். இப்போது இந்த குழந்தை நடுவானில் பிறந்ததால் சரியாக எந்த நாட்டின் மேல் விமானம் பறக்கும் போது குழந்தை பிறந்ததோ அந்த நாட்டின் குடியுரிமையை அந்த குழந்தை பெற்றது. இதன் மூலம் இந்த குழந்தைக்கு இரட்டை குடியுரிமை கிடைத்ததா. இது அந்த குழந்தைக்கு கிடைத்த பெரிய ஸ்லாக்கியம் இல்ல? நம்மில் அநேகர் கூட எப்படியாவது நன்றாக படித்து வெளிநாட்டில் வேலை செய்து அங்கேயே போய் செட்டில் ஆகிவிட வேண்டும் என்ற ஆசையோடு வாழ்வதுண்டு. எனினும் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைப்பதில்லை. வேதமும் நமக்கு 2 குடியுரிமை பற்றி கூறுகிறது. ஒன்று, உலக வழக்கத்தின்படி நாம் எங்க பிறக்கிறோமோ அந்த நாட்டின் குடியுரிமையும், இரண்டாவது பரலோக குடியுரிமை பற்றி பேசுகிறது. இந்த குடியுரிமை பெற நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்றும் யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பார்க்கலாம். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்றும் எழுதப்பட்டுள்ளது. அதாவது குட்டீஸ், என்னைக்கு ஒருத்தன் தன் பழைய பாவ வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பி இனி நான் தேவனுக்கு பிள்ளையாக வாழ்வேன் என்று தீர்மானம் எடுத்து தன் பாவங்களை அறிக்கை செய்து ஞானசானம் எடுக்கிறானோ அன்று அவன் மறுபடியும் பிறக்கிறான் என்று அர்த்தம். இப்போ என்ன நடக்குது தெரியுமா? பரலோக தேவனுக்கு நாம் பிள்ளை என்ற உரிமையை பெறுகிறோம். இதுதான் இயேசு கிறிஸ்து ஞானசானம் எடுத்த போது நடந்தது. இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லாவற்றிலேயும் ஒரு ரோல் மாடலா இருக்க வேண்டும் என்பதற்காகவே பாவமே செய்யாத அவரு பாவ மன்னிப்புக்கென்று கொடுக்கப்பட்ட ஞானசானத்தை யோவான் சானகன் மூலமாக எடுத்தாரு. அப்போது வானம் அவருக்கு திறக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேல் வந்து இறங்கினதாகவும், அதோடு கூட பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது என்று அவருக்கு ஞானசானம் கொடுத்த யோவான் சானகன் சாட்சியா சொல்லியிருக்கிறாரு. அப்போ ஞானசானம் எடுக்கும் போது நம் பழைய வாழ்க்கை மாறுவது மட்டும் இல்லாம பரலோக பிதாவுக்கு குமாரன் என்ற உறவையும் பெறுகிறோம். இது இரட்டிப்பான ஆசீர்வாதம் என்றே கூறலாம் குட்டீஸ். ஒன்று, நாம் இந்த உலகத்தில் வாழும்போது நம்ம பரம தகப்பன் நம்மோடு இருந்து தன் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய அனைத்து காரியத்தையும் செய்வார். இந்த உலக வாழ்க்கையை நாம் முடிக்கும் போது அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கும் இடத்துக்கு நம்மை கொண்டு சென்று கனப்படுத்துவார். தேவனின் பிள்ளைகளாய் மாறும் ஸ்லாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்குமா? ஆம் என்ற பதிலை தான் வேதம் நமக்கு கூறுகிறது. யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். இப்போ மறுபடியும் பிறப்பது என்றால் என்ன? அதனால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கும்? அது எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்பதை பற்றி தான் ஒவ்வொரு நாளும் நாம பார்க்க போறோம். அதனால ஒவ்வொரு நாள் விபிஎஸ் ப்ரோக்ராம தவறாம பாருங்க. சரி, இந்த ஆண்டு விபிஎஸ் தீம் சாங்கையும் முதல் நாள் பாடத்தோட பாட்டையும் கேட்டுட்டு வரலாமா?
பிறப்புரிமை எனதுரிமை, பிறப்புரிமை எனதுரிமை, பிறப்புரிமை எனதுரிமை, பிறப்புரிமை எனதுரிமை. என் நாடு என் வீடு, என் நாடு என் வீடு என் மக்கள், நான் பிறக்கும் போது தந்த உரிமை. என் நாடு என் வீடு என் மக்கள், நான் பிறக்கும் போது தேவன் தந்த உரிமை. உரிமை நமக்கு உண்டு, சிரேஷ்டபுத்திர பாகம் நமக்கு உண்டு. இரட்டக்கூலி உரிமை நமக்கு உண்டு, சிரேஷ்டபுத்திர பாகம் நமக்கு உண்டு. யாராக இருந்தாலும் கிடைத்திடுமே தம்பி, யாராக இருந்தாலும் கிடைத்திடுமே. இயேசுவின் பிள்ளையாய் மாறும்போதே, நீ இயேசுவின் பிள்ளையாய் மாறும்போதே. உரிமை உரிமை இது எனது உரிமை, என் தேவன் தந்த தனி உரிமை. உரிமை உரிமை இது எனது உரிமை, என் தேவன் தந்த தனி உரிமை. உரிமையை அசட்டை பண்ணாத, கொடுத்தவரை விட்டு விலகிடாத. உரிமையை அசட்ட பண்ணாத, கொடுத்தவரை விட்டு விலகிடாத. பகிர்ந்து கொடுக்கவும் தவறிடாத தம்பி, பகிர்ந்து கொடுக்கவும் தவறிடாத. இழப்பையும் பொருட்டாக எண்ணாத, ஒரு இழப்பையும் பொருட்டாக எண்ணாத. உரிமை உரிமை இது எனது உரிமை, என் தேவன் தந்த தனி உரிமை. உரிமை உரிமை இது எனது உரிமை, என் தேவன் தந்த தனி உரிமை. உரிமை உரிமை இது எனது உரிமை, என் தேவன் தந்த தனி உரிமை. உரிமை உரிமை இது எனது உரிமை, என் தேவன் தந்த தனி உரிமை.
என்ன குட்டீஸ், பாட்டு நல்லா இருந்ததா? கேட்டீங்களா? சரி, மீண்டும் நாளை சந்திப்போம். பாய்.